வாழ்க்கை லக்ன பலன் உயர்நிலை ஜோதிட வகுப்பினுடைய நிறைவு நாள் வகுப்பு. ஒரு லக்னத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கு பலன் எப்படி எடுக்க வேண்டும் என்று பல கோணங்கள்ல நம்ம ஆய்வு செஞ்சோம். அதை வெறும் மனப்பாட பகுதி போல தராமல் இதில் என்ன தத்துவம் இருக்கிறது, எந்த அடிப்படையில நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத விளக்கி இருக்கோம். அதனால உங்களாலேயே அதை அப்படி எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கடக லக்னத்துக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். லக்ன பலன், லக்னத்தில் உள்ள நட்சத்திரங்களை கொண்டு எப்படி அந்த லக்னத்தினுடைய அமைப்பு இருக்கும், அதாவது அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது பொது வாழ்வில் உள்ளவர்களுடைய ஜாதகத்தை பயன்படுத்தியும் பார்த்தோம், எதேச்ச நீங்கள் கொடுத்த ஜாதகத்தையும் பார்த்தோம். அதுலேயும் பொருந்தி வருதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இன்று வேறொரு லக்னம் எடுத்துக்கலாம். என்ன லக்னம் எடுக்கலாம், உங்க ஆப்ஷனுக்கே விடுறேன். நீங்க தான் பலன் எடுக்க போறீங்க. எந்த லக்னம் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். கடகம், கன்னி எடுத்துக்குவோமா? கன்னி எடுத்துக்குவோம். சரிங்க ஐயா. வாழ்க்கை ஸோ நம்ம வேர்டு ஃபைல் ஷேர் பண்ணியிருக்கோம், அதாவது ஜாதக கட்டம் ஷேர் பண்ணியிருக்கோம். இதுல கன்னி லக்னம் எடுத்துக்கிறோம். கன்னி லக்னம் அப்படின்னா இது முதலில் காலபுருஷனுக்கு 6, காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு அப்படின்றப்போ பொது பலனாக என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6 என்பது கடன் நோய் எதிரின்னு சொல்லுவோம் இல்லையா? கடன் நோய் தெரிந்த எதிரி, அதாவது 8ஐ விட இது கொஞ்சம் குறைவான எதிர்த்தன்மை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது சார்ந்த விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும், பொதுவாக எப்பொழுதுமே இருக்கும். அது அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். சந்தேகம்னா யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறது, அந்த பொருள்ல இதை எடுத்துக்கல. எப்படின்னா ஒரு ஆய்வு மனப்பான்மையோட இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்று வரலாம். அது லக்னாதிபதி மற்றும் லக்னத்தில் நின்ற கிரகங்கள், லக்னத்தை பார்த்த கிரகங்கள், இதனுடைய நிலைமையை பொறுத்து மாறும். ஆனா இது சார்ந்த விஷயம் கொஞ்சமாவது இருக்கும். அதாவது கடன் பற்றிய எண்ணம் இருக்கும். ஒண்ணு கடன் இருக்கலாம், அல்லது கடனை பார்த்து பயப்படுவாங்க. கடனே வாங்க மாட்டேன்பா. இவங்க என்ன செய்வாங்கன்னா, சில நேரங்கள்ல நான் கடனா நமக்கு ஆகவே ஆகாது, வேண்டாம், அப்படியும் இருக்கலாம். கடன் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது, கடன் எனக்கு ஆகவே ஆகாதுன்ற மாதிரி ஒரு நிலையும் இருக்கலாம். அது லக்னாதிபதியுடைய நிலையை பொறுத்து. அது என்னன்னா, கடனை பற்றி ஒரு அபிப்பிராயம். பொதுவா மற்றவங்க எல்லாரும் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. வாங்க வேண்டிய அவசியம் அப்படின்னு வரும்பொழுது சிலர் வாங்குவாங்க, சிலர் யோசிக்கலாம்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா, ஒண்ணு வாங்கிடலாம், அது என்ன பெரிய விஷயமா, அல்லது கடன் வாங்கிதான் செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கலாம். அல்லது எப்படி இருக்கும்னா, கடன் ஆகவே ஆகாது அப்படின்னு இருக்கலாம். அப்போ அதை பற்றிய ஒரு தீவிரமான இது இருக்கும் ஆழ்மனதில் அப்படின்னு எடுத்துக்கலாம். நோய் சார்ந்து இப்ப மற்றவர்களுக்கு நோய் தாக்கம் இருக்கிறத விட அந்த ஜாதக கட்ட அமைப்பு மற்ற அமைப்பை பொறுத்து ஒரே கிரக நிலை இருக்கு. ஆனா லக்னம் மட்டும் கன்னி ஒருத்தர் இருக்காங்க, தனுசு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனுசு காலபுருஷனுக்கு 9, ஒரே கிரகம் ஒரே நாள்ல பிறகுறாங்க, ஒரு 6 மணி நேர வித்தியாசம். கன்னிக்கு அப்புறம் 6 மணி நேரம் கழிச்சு பிறந்தா அது தனுஷாக இருக்கலாம். அப்போ இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அது காலபுருஷனுக்கு 9 லக்னம் ஆயிடுது. 2 பேருக்கும் நோய் வந்ததுன்னா இவங்களுக்கு, அதாவது கன்னிக்கு நோய் தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அல்லது பயம் அதிகமா இருக்கும், நோய் பயம் அதிகமாக இருக்கும். இந்த தனுசு லக்னம் அதே கிரக அமைப்பு இருக்கும் பொழுது
அந்த நோய் பயம் அதிகமா இருக்காது. அதே நேரத்துல அந்த தாக்கமும் அவ்வளவு இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது புரியுதா? இப்படி ஜாதகம் யாராவது அதாவது கன்னி, தனுசு இருக்கீங்களா? ஏன்னா எப்ப நம்ம வித்தியாசத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரே கிரக அமைப்பு ஆனா லக்னம் மட்டும் வேற வேற அப்படின்றப்பதான் 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை நல்லா சொல்ல முடியும். அந்த வகையில பார்க்கும்போது தனுசு காலபுருஷனுக்கு 9, இது காலபுருஷனுக்கு 6 என்பதால் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான நோய் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள், சந்தேக குணம், அதாவது ஆய்வு மனப்பான்மைன்னு பாசிட்டிவா அப்படி எடுக்கலாம். அந்த மாதிரி எதை பார்த்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கிற ஒரு அமைப்பு இருக்கலாம். எப்போ அப்படின்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே இதா போயிடும். என்ன இது இப்படி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சரியாயிடுவாங்க. லக்னாதிபதி வீக்கா இருந்தால் இந்த பலன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுக்கணும். ஏன்னா இது பொது பலன் தான். அடுத்து இது பொதுவான பலனை எடுத்துக்கிட்டோம். அடுத்து கன்னிக்கு எடுத்தோம்னா வேற என்ன எடுக்க போறோம்? புதன் அதிபதி புதன் அங்க ஆட்சி உச்சமெல்லாம் அடையிறதுனால புதனுடைய தன்மைகள் கொஞ்சம், அதாவது அறிவு கூர்மை அதிகமாக இருக்கும். இப்ப அறிவு அதிகமா இருக்கவங்க தான் சந்தேகப்படவும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அப்போ இப்படி கூட இருக்குமோ? நம்ம சொல்லுவோம், உனக்கு அறிவு கிளை கிளையா பிரியுதுப்பா அப்படிம்பாங்க. வித்தியாசமான கோணத்தில் யோசிக்கிறது. அப்ப வித்தியாசமா யோசிக்கும் போது சந்தேகமும் வரதானே செய்யும். இது சரியா இருக்குமா, இது தவறா இருக்குமா, நம்ம இப்படி யோசிச்சிருக்கணுமா அப்படின்றது வரதான் செய்யும். ஏன்னா ரொம்ப அதிபுத்திசாலித்தனமும் ஒரு சங்கடத்தை தரதான் செய்யும். அதான் ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தரதான் செய்யும். நீங்க ராமானுஜம், கணித மேதை ராமானுஜம் எடுத்துக்கோங்க. கணிதத்துல அவரு கிறுக்கி வச்சுட்டு போன விஷயங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியாம தடுமாறுறாங்க. சும்மா சாதாரணமா அவரு நிறைய மேட்ச்ல அப்படி சும்மா விளையாட்டா சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி மேட்ச்ல விளையாண்டார். ஆனா அவருடைய ஆயுள் பாருங்களேன், ரொம்ப குறைந்த ஆயுளா போச்சு. அறிவு அதிகமாகுது. அதே நேரத்துல 6ஆம் பாவம் நோய் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. புதன் அதனுடைய இதுக்காக சொல்றேன். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியும் ஆகிறாரு புதன். வேற என்ன எடுக்கலாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நானே சொல்லிட்டு போறதை விட இது என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா சரம், ஸ்திரம், உபயம், அந்த வகையில உபய ராசி. புதன் இரட்டைத்தன்மை இருக்கும். அததான் உபயமும். அப்ப உபயம் என்பது என்ன? மாற்றிக்கொள்ளுதல், தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு. நிலையாக இல்லாம சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு. அடுத்து நெருப்பு, சிம்மம் நெருப்பு, இது நிலம், நிலராசி. நிலம் என்ன செய்யும்? அப்படி வேற மாதிரி யோசிக்கலாம் நம்ம. நிலம் தன்னிடம் போட்ட விதைகளை விருட்சமாக்கும். இப்ப நிலராசிக்கு இந்த பண்பு இருக்கும். தோற்றுவித்தல், ஒன்றை உருவாக்கும். ஏன்னா மண்ணாலதான் அது முடியும். காத்துல எத்தனை விதையை போட்டீங்கனாலும் அது முளைச்சு வராது. காற்றில் ஏதாவது முளைச்சு வருமானா வராது. மண்ணுல தான். இப்போ இந்த மண் வீடு அல்லது நில வீட்டிற்கு அப்படி ஒரு பண்பு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேற என்ன சொல்லலாம்? இப்போ நட்சத்திரத்துக்கு வந்துடலாம். இங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இருக்கு சொல்லுங்க. உத்தரம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உத்திரம் 2, 3, 4 வரும். 2, 3, 4. 4ஆம் பாதமும் வந்துரும் இல்லையா? நட்சத்திரம் இது தொடர்ந்து வரிசையா தானே வந்தாகணும். இங்க உத்திரம் 1 இருக்கும், இங்க 1 வரும். சிம்மத்துல உத்திரம் 1 வந்திருக்கும்.
குடும்பத்திலோ உத்தரம் உண்டு அது. அப்ப உத்திரம் 2, 3, 4 கன்னியில இருக்கும். இது யாருன்னா சூரியன். அடுத்து அஸ்தம். அஸ்தம் 1, 2, 3, 4 இருக்கும். 1, 2, 3, 4 பாதமுமே இருக்கும். சித்திரை. சித்திரையில எத்தனை இருக்க முடியும்? இப்ப மொத்தம் 1 2 இருக்கும். 1 2 மட்டும் தான் இருக்கும். உத்திரத்துல 3 வந்துருச்சு, அஸ்தம் 4 7, அப்ப மிச்சம் 2 தான் இருக்க முடியும். 1 2 தான் இருக்க முடியும். என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது உத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் இருக்கு. சூரியனுடைய ஆதிபத்தியம் அப்படின்னு பாக்குறப்போ இங்க 12ஆம் ஆதிபத்தியமாக இருக்கிறது. சூரியன் 12ஆம் ஆதிபத்தியம்னா கன்னிக்கு சூரியனுடைய இது 12. அடுத்து சந்திரன். சந்திரன் என்னது 11ஆம் ஆதிபத்தியம். அடுத்து செவ்வாய். செவ்வாய் என்ன வரும்? 3 8ன்னு வருது. கரெக்டா? செவ்வாய் 3 8க்குரிய அதிபதியின் நட்சத்திரம். இப்ப பலன் சொல்லுங்க. 12க்கு என்ன பலன் எடுக்கலாம்? 12 வெளியூர், வெளிநாடு, விரயம். விரயம் தந்தையில் அவ்வளவு ஆதாயம் இருக்காதுங்க ஐயா. அரசாங்கத்தினால அவ்வளவு ஆதாயம் இருக்காது. பேரு புகழும் அவ்வளவா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அது விரயம். இங்கேயும் இருக்கு. சூரியன் அதாவது கலந்து வரும். இப்ப இந்த நட்சத்திரம் 12லயும் இருக்கு, லக்னத்திலயுமே இருக்கு. ஆனா 12ஆம் அதிபதிங்கிறதுனால அத சொல்றோம். அப்போ அந்த சூரியன் சார்ந்த காரகங்கள் எல்லாம் விரயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். விரயத்தில் இருக்கிறது. அதை எப்படி மாத்திக்கணும்? நாம முதலீடாக மாற்ற வேண்டும். சூரியன் சார்ந்த காரகங்களை முதலீடு, ஏன்னா 12 முதலீடு. இப்ப அதெல்லாம் முதலீடா பண்ணிட்டோம்னா அது டைவர்ட் ஆயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சந்திரன். சந்திரன் எந்த அதிபதி? 11ஆம் அதிபதியா இருக்காரு. அப்போ இவங்களுக்கு தாய் சார்ந்து லாபம், ஏன்னா 11 லாபஸ்தானம். அப்ப சந்திரன் சார்ந்து, நீர் சார்ந்து, பால், திரவம், இதனால லாபம் இருக்கும். தாயால் லாபம் இருக்கும். ஏன்னா அவரு 11ஆம் அதிபதி. இவருக்கு எப்பொழுதும் லாபம் நோக்கம் இருக்கும். 11 மூத்த சகோதரத்தின் ஆதரவு இருக்கும். 11ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் இங்க இருக்கு. அப்போ மூத்த சகோதரத்தின் ஆதரவு இருக்கும் அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து சித்திரை. இங்கதான் கொஞ்சம் யோசிக்கணும். 3 8ன்னு வருது. 3 8னாவே கவனமாக இருக்கணும். யாராவது கன்னி இருந்தீங்கன்னா, அல்லது உங்களுக்கு ஜாதகம் கன்னி கையில இருந்ததுன்னா ஒரு இதை செக் பண்ணுங்க. இந்த நட்சத்திர புள்ளி உத்திரம், அஸ்தம் அல்லது சித்திரை, இதுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட வயசுல அவங்களுக்கு சிரமங்கள் வந்திருக்கும் அப்படின்னு எடுக்கணும். 10 வயசுக்குள்ள இந்த குழந்தைக்கு உத்திரத்துல பிறந்ததுன்னா 10 வயசு, 9 வயசுல அல்லது 8.5 வயசுல அந்த மாதிரி. அஸ்தத்துல பிறந்ததுன்னா ஒரு 7 வயசுல அல்லது 6 வயதுல அதுக்கு ஏதாவது ஒரு கண்டம் மாதிரியான நிலை, உடம்பு முடியாம போற நிலையோ அல்லது கண்டம் மாதிரி ஒரு நிலையோ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி லக்னத்துல பிறந்த குழந்தைக்கு அது பார்க்கலாம். ஏன்னா 3 8 என்பது 8க்கு 8. 3 என்பது 8க்கு 8. எப்படி 8க்கு 8ன்னு சொல்றோம்? இப்ப இது லக்னம்,
லக்னத்துல இருந்து மேஷம் வந்து 8ஆம் இடம். அந்த 8க்கு 8 தான் இந்த 3ஆம் இடம். இப்ப எண்ணின்னா 8 வரும். லக்னத்திற்கு ஜாதகருக்கு 8ஆம் வீடு இது ஆயுள். 8 3னா ஏன் இப்படி பலன் எடுக்கணும், அல்லது 3 8 என்றால் ஏன் பலன் அப்படி எடுக்க வேண்டும்னா, ஜாதகருடைய ஆயுளை குறிப்பது 8ஆம் பாவம். அந்த ஆயுளுக்கு ஆயுள் இருக்கா, இத பாவத் பாவம்னு சொல்லுவோம். ஆயுள் பற்றி 8 சொல்லுது அப்படின்னா அந்த ஆயுளுக்கு வந்து எவ்வளவுப்பா ஆயுள் அப்படின்னு எடுத்தோம்னா, அப்ப அங்க இருந்து 8 எடுக்கணும். அங்க இருந்து 8, அதாவது 3ஆம் இடம், லக்னத்திலிருந்து 3ஆம் இடம். அப்போ 8 என்பது மட்டும் ஆயுளை குறிக்கவில்லை, 3 என்பதும் ஆயுளை குறிக்கிறது. அதான் மாரகஸ்தானம்னு சொல்றோம். அதை 3ஐ மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால 8 3 சேர்ந்த மாதிரி தொடர்பு வந்துச்சுன்னா, 8ஆம் அதிபதி 3ல இருக்கிறது, 3ஆம் அதிபதி 8ல இருக்கிறது, 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒன்னா இருக்கிறது. ஏன்னா அதையும் உங்களுக்கு இப்ப இது சொல்லும் போது அதையும் சேர்த்து சொல்லிட்டா பயனுள்ளதா இருக்கும். அப்பெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். உடனே ஆக்சிடென்ட் ஆயிரும், அப்படி தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துற சூழ்நிலை வரும். 3 8 வந்து தற்கொலை எண்ணங்களை தரும். சூழ்நிலையை பொறுத்து அது தற்கொலையாகவும் மாறலாம். ஆயுள் ஆயுளை முடித்துக் கொள்கிறது, அதுதான் பொருள். ஆயுள் என்பது 8, அது தன்னுடைய ஆயுளை முடிக்கிறது தான் அங்க இருந்து 8. இப்போ 3 8 தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு எப்படி வரும்னா, தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு எடுக்கக்கூடாது. ஒரு சின்ன சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்னா, சி நம்மெல்லாம் இருக்கணுமா, ஏதாவது சொன்னா நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் ஏதாவது செஞ்சுக்கிறேன், அல்லது உன்னாலேயே நான் வந்து இப்படி செஞ்சுக்க போறேன் அப்படின்பாங்க. இந்த வார்த்தைகள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிக சித்திரை நட்சத்திரத்துல, சித்திரை 1 2ல பிறந்திருந்தா இது வர்றது, அந்த வார்த்தைகள் வருவதற்கான அல்லது எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். எப்போ லக்னாதிபதி வந்து நீசமாயிடுறாரு, லக்னத்துல ஏதாவது பாவ கிரகம் இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், எதையும் தாங்குற திறன் வந்து லக்னாதிபதிக்கு இருக்காது. அப்ப அந்த நட்சத்திர பலன், நெகட்டிவ் நட்சத்திர பலன்கள்லாம் டாமினேட்டடா இருக்கும். அதனால கன்னி எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. கன்னி லக்னம் ஜாதகம் ஏதாவது கையில இருக்கா, இதுல சொன்ன பலன்கள்ல ஏதாவது வருதா, கண்டிப்பாக சரியா இருக்கும். நீங்க பின்னால பாத்தீங்கன்னாலும் இதை ஞாபகம் வச்சுட்டு பார்க்கலாம். ஆனா இது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு, எப்போ சித்திரை 1 2, சித்திரை 3 4க்கு இது வராது. சித்திரை 3 4க்கு என்ன ஆயிடும், 2 7ன்னு வந்துடும். துலாமுக்கு அது 2 7ன்னு வந்துடும் சித்திரை. கன்னிக்கு தான் 3 8 அப்படின்னு வரும். அப்ப செவ்வாய்னாலே கன்னிக்கு 3 8 அதிபதி. செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவர் முன்னாடியே பாவ கிரகம், 3 8 அதிபதி லக்னத்துல வந்து இருக்காரு அல்லது லக்னத்தை பார்க்கிறார் அப்படின்றப்போ யோசிக்கணும். சொல்லுங்க மேடம். எனக்கு இப்பதான் புரியுது, செவ்வாய் வந்து ஏன் கண்ணியில இருக்கக்கூடாது அப்படின்றது. நிறைய பேரு நான் படிச்சதும் குருமார்கள் சொல்லி கொடுத்தது, ஆனா அதுக்கு அர்த்தம் இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், அந்த விளக்கம் சொன்னதுனாலதான் எனக்கு புரிஞ்சுதுங்க ஐயா. எனக்கு தெரிந்த ஜாதகர் வந்து அவங்க நிறைய கடன் பட்டு வீடெல்லாம் இழந்துட்டு இன்னும் கடன்ல தான் இருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் அதுக்கு பொருந்தி வருதுங்க ஐயா, பொருந்தி வருது. பாருங்க, இப்ப பொது பலன் நம்ம கிரகங்களை என்ன எடுக்கல, எந்தெந்த கிரகம் எங்க இருக்குன்னு எடுத்தா இன்னும் துல்லியமா வரும். அவருக்கு அப்போ லக்னாதிபதி வந்து கெட்டு போயிருப்பார். ஏன்னா இதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். பொதுவா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம லக்னத்தினுடைய அமைப்பு இது, லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்றத பார்த்திருந்தோம். அதாவது அவரு உச்சமா இருக்கலாம், ஆட்சியா இருக்கலாம்,
அந்த மாதிரி திக்பலம் ஞாபகம் வச்சுங்க. திக்பலம் யாராருக்கு எங்க திக்பலம்னு சொல்லணுமா? பொதுவா ஆட்சியை விட திக்பலம் ஒரு சுபத்தன்மை உடையது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கௌரவம். ஒருத்தருக்கு கௌரவமா இருக்காரு, எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கல, ஊர்ல ஒரு மரியாதை, தோத்து போனா கூட அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இந்த திக்பலம். 3, 8 ஞாபகம் வச்சுக்கங்க. இவங்களுக்கு இந்த எண்ணங்கள் வர வாய்ப்புகள் இருக்கும். இப்ப பலம்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் உங்களுக்கு. அதாவது யோகம், இதையே நேற்றுக்கு மேடம் கேட்டாங்க. அப்போ அதை சொல்லும் போது நம்ம அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். நம்ம சந்திரனை பத்தி சொல்லியிருந்தோம். சந்திரன் இப்போ கன்னி லக்னமே இருக்கட்டும், லக்னம் கன்னியாக இருக்கட்டும், இது எப்ப பலம் பெறும்னா, இப்ப லக்னத்துல லக்னாதிபதி இருந்தால் பலம். சரி. இன்னொன்னு லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம். லக்னத்தை குரு பார்த்தால், குரு பார்க்கறது நல்லதுதான். புதன் ஆட்சி ஆகிறாரு. குரு பார்த்தாலும் திக்பலம் தான். குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பதை விட 5, 9 பார்வை, குருவினுடைய 5, 9 பார்வை தான் சிறப்பு. 7ஆம் பார்வை அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. அடுத்து சந்திர அதியோகம்னு ஒண்ணு இருக்கு. அதியோகம், சந்திர அதியோகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சந்திரன் இங்க இருக்கார் ஒரு 15 டிகிரில, அதாவது மையத்துல இருக்கார் அப்படின்னா அவர் எங்க பார்ப்பாரு? நேரா 180 டிகிரி, கன்னியில 15 டிகிரியில அவர் பார்ப்பார். இதுதான் பொருள். பார்வை என்பது என்னன்னா, அவருடைய ஒளி அந்த இடத்துல நிறைய படுது அப்படின்னு பொருள். சந்திரன் என்ற ஒரு கோள் இங்க இருக்கு, அல்லது ஒரு கண்ணாடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இங்க இருந்து ஒளி அப்படியே இங்க வரும், இங்க அதிகமாக படும். எல்லா கோள்களுக்குமே இப்ப அது 15 டிகிரினா கொஞ்சம் இந்த பக்கமும் கொஞ்சம் இந்த பக்கமும் படும். அததான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ராசி முழுவதும் அந்த பார்வை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ராசி முழுமைக்கும் பார்க்குது. அதாவது மையத்துல இருந்து இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரி மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 டிகிரிக்கு பார்வை இருக்குன்னு எடுத்துக்கிறோம். எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வைனா அதுதான் பொருள். அந்த புள்ளியிலிருந்து கொஞ்சம் அந்த பக்கம், கொஞ்சம் இந்த பக்கம், அதிகபட்சம் அந்த இதுல இருந்து 15 டிகிரி. ஆனா சந்திரனுக்கு மட்டும், ஏன்னா ஒளி அதிகம் இல்லையா சந்திரனுக்கு, அதனால இந்த பக்கமும் இந்த பக்கமும், அதாவது அவருடைய ஒளி அதிகமா படுறது 7ஆம் பாவத்துல, 6ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவத்திலும் ஒளிப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒளி தத்துவத்தின் அடிப்படையில. அப்போ சந்திரன் எதை பார்க்கிறாரு? 6ஐ பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், 8ஐ பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, பார்வையா இருக்குன்னு கேட்கும் போது நம்ம 7 மட்டும்தான் சொல்லணும். ஆனா சந்திரனுக்கு ஸ்பெஷலா, சந்திரனுக்கு 6இல் நின்ற கிரகம், சந்திரனுக்கு 8இல் நின்ற கிரகம், இது ரெண்டும் ஒரு யோகத்தை பெறுகிறது. அதே மாதிரி 7இல் நின்றது. சந்திரனுக்கு 6இல், சந்திரனுக்கு 7இல், சந்திரனுக்கு 8இல், 3 இடத்துலயும் கிரகங்கள் இருந்தால் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க கிரகங்கள் இருந்தாதான் அந்த கிரகங்கள் அந்த யோகத்தை அடைகின்றன. அதுக்கு பேரு சந்திர அதியோகம் அப்படின்னு பேரு. அப்போ லக்னாதிபதி சந்திரன்ல இருந்து 6ல அல்லது 8ல இருந்தால், அல்லது 7ல இருந்தால் யோகம்தான். இந்த யோகத்தை பத்தி நம்ம யோகம் ராஜயோகம் வகுப்புல சொல்லி இருப்போம். இப்ப 6, 8 நல்லது, 7 நல்லதுனாலும் அதுல ஒரு நெகட்டிவ் விஷயமும் இருக்கு அப்படின்னு எடுத்திருப்போம்.
காமம் சம்பந்தப்பட்டு வரும் அப்படிங்கிறத அதுல நம்ம சொல்லி எடுத்துக்காட்டு ஜாதகமும் போட்டு சொல்லி இருப்போம். ஒரு உலக அளவுல பணக்காரரா இருந்தவருக்கு இந்த அவருடைய ஜாதகத்தை போட்டு இந்த யோகம் அவருக்கு என்னன்னா சந்திரன்ல இருந்து 6லயும் கிரகம் இருக்கும், சந்திரன்ல இருந்து 7லயும் கிரகம் இருக்கும், சந்திரனிலிருந்து 8லும் கிரகம் இருக்கும். 3 வகையான அதியோகமும் இருக்கும். அதுல 7ல இருக்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னா, இதுதான் 2 குருமார்கள், ஒருத்தர் 2 பேர்ட்டையுமே நான் படிச்சிருக்கேன். ஒருத்தர் வந்து சந்திரன் 7ஆம் பார்வையா பார்க்கும்போது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நடத்துவாரு. இன்னொரு குருநாதர் என்ன பண்ணுவார், சந்திரன் பார்த்தா வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நடத்துவாரு. 2 பேருக்கும் 2 விஷயமும் தெரியும். ஆனா நம்ம கேட்டோம்னா யார் சொன்னாங்க சந்திரன் பார்த்தா லைஃப் போச்சு அப்படின்னு இவரு சொல்ல, இல்ல சார் அப்படி சொல்றாங்கன்னா யார் சொன்னாங்கன்னு இவரு உடனே கோபமா கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப இதை தொகுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன இதுல பொருள் அப்படின்னா, 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது சந்திர அதியோகம் இருக்கு, அதனால அவருக்கு நிறைய சிறப்புகள், பெயர், புகழ், பணம், வசதி, பொருளாதாரம் எல்லாம் கிடைக்கும். சந்திரன் அதுவும் பௌர்ணமி சந்திரனா இருந்து 7ஆம் பார்வையா பார்த்துச்சுன்னா அது லக்னத்தையோ லக்னாதிபதியோ பார்க்கும் பொழுது அவருக்கு நல்ல யோகங்கள் அமையும். அதே நேரத்துல இது ஒரு காமம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதுல கிடைக்கும். அதனால என்ன ஆகுன்னா ஒரு களங்கம் இருக்கும் லைஃப்ல. அது உண்மையிலேயே அவரு அந்த மாதிரி நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஏன்னா தசை வர்றது, மற்றபடி லக்னாதிபதி கெட்டு போயிருக்காரா, மற்ற பார்வைகள் இருக்கா அப்படின்றத பொறுத்து அது அமையும். இந்த நெகட்டிவ் தன்மை இருக்குமா இல்லை, நான் எல்லா யோகங்களையும் சொல்றேன், எல்லா விதிகளுக்குமே 2 சைடும் உண்டு. உதாரணத்திற்கு நம்ம 8ஆம் பாவகம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து ஆக்சிடென்ட்டும் சொல்லுவோம், அதிர்ஷ்டமும் சொல்லுவோம். இத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒவ்வொரு பாவகத்திலையும் பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அது எப்ப பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும், இந்த நமக்கு வந்திருக்க ஜாதகத்துல அது பிளஸ்ஸா வேலை செய்தா மைனஸா வேலை செய்தான்னு பாக்குறது மட்டும்தான் நம்ம வேலை. பயப்படாம பாருங்க. 8ஆம் இடத்துல ஒரு நல்ல சுபகிரகம் இருக்கு, 8ஆம் இடத்தை ஒரு சுபர் பாக்குறாரு அப்படின்றப்போ அதுல இருக்க பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதே அசுபர் பாக்குறாரு, அசுபர் சேர்க்கை இருக்கு, அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அங்க இருக்க நெகட்டிவ் விஷயங்கள் கிடைக்கும். அவ்வளவுதான். இதுதான் பலனெடுத்தல்ல வந்து முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பலன் எடுக்கிறதுல ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி. அடுத்து இந்த சந்திரன், அதான் இப்ப சந்திர அதியோகமே பாருங்க 2 விஷயமும் இருக்கு. 2 குருநாதர் ஒரு பார்ட்டை மட்டும் ஒருத்தர் சொல்லி தராரு, இன்னும் ஒரு பார்ட்டை மட்டும் அவரு சொல்லி தராரு. என்னடா இவரும் பெரிய ஆள் தானே, இவர் இப்படி சொல்றாரு, இவர் வந்து நல்லதுன்றாரு, அவரு கெட்டதுன்றாரு, 2ம் இருக்குன்னு 2 பேருமே சொல்லல. 2மே தான் இருக்கு உண்மையிலேயே. ஆனா அவரு நான் இதைத்தான் நடத்துவேன் அப்படின்னு அவரு, அதாவது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சுக்கிறாங்க, நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்காங்க. சோ இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதாகும். இன்னொரு விஷயம், அதே மாதிரி குரு பார்வையை பற்றி சொல்லும் போது, இப்ப குரு வந்து இங்க இருக்காருன்னு வச்சுங்க, குரு ஒரு 25 டிகிரியில இருக்கார். இப்ப 7ஆம் பார்வையா பாக்குறாரு, அல்லது 9ஆம் பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப விருச்சிகத்துல குருவினுடைய பார்வை இருக்கும். எங்க இருக்கும், விருச்சிகம் 25 டிகிரியில இருந்து இந்த பக்கம் 15 டிகிரி, இந்த பக்கம் 15 டிகிரி. இப்ப விருச்சிகம் 25ல இருந்து 5 டிகிரி விருச்சிகத்துல முடிஞ்சு போகுது. இன்னொரு 10 டிகிரி வரையிலும் இங்க இருக்கு, தனுசுலயும் இருக்கு. அப்ப தனுசுல 10 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தால் அது குரு பார்வையில இருக்கு. இதை நம் மாணவர்கள் தைரியமாக பாருங்க. குரு வந்து இப்ப சமயத்துல குரு பாக்குது, ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கலைம்பாங்க சில பேர். என்ன சார் ஜாதகத்துல குரு பார்வை இருக்கு சார், ஆனா ஒண்ணுமே நடக்கலைம்பாங்க.
இன்னும் சில ஜாதகத்துல குரு பார்வை இல்ல, ஆனா குரு பார்த்த மாதிரி பலன் கிடைக்குதும்பா. ஜாதகம் கரெக்டா இருக்கு சார், ஆனா பலன் வரல சாருமோ. இதுதான் அடுத்த லெவல் ரகசியம். என்ன அப்படின்னா, குரு தனுஷ பாக்குறாரா அப்படின்னு கேட்டா, நான் பாக்குறாருன்னு சொன்னேன்னா என்னையதான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. குரு எப்படி 10ஆம் பார்வையா பாப்பாரு அப்படின்னு கேட்பாங்க. இங்க ஒன்னும் செவுரு வச்சு தடுக்கல. நம்ம நேத்திக்கு அனிமேஷன்ல பார்த்தோம், சனிக்கிழமை வகுப்புல அனிமேஷன் போட்டிருந்தோம், அந்த எப்படி இந்த ராசி கட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லி. நம்ம பாகை ஒரு அளவு எடுக்கிறதுக்காக பாகை பிரிக்கிறோம். ஒரு டார்ச் லைட் அடிக்குது அப்படின்னா அப்படி ஒளி இப்படி விரிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 30 டிகிரிக்கு போகிறது இதனுடைய இயல்பு அப்படின்னா ஒரு கோடு போட்டிருக்காங்க, நம்ம அப்படி கொஞ்சம் திருப்பி அடிச்சுட்டு இருக்கோன்றப்போ கரெக்டா அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நான் போக மாட்டேன், மேஷம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு அது சொல்லாது. அதுக்கு 30 பாகைக்கு போறதுக்கு பவர் இருக்கு ஒரு ராசி முழுவதும். அப்ப ராசியோட கடைசியில இருந்தா அடுத்த ராசிக்குள்ள அதனுடைய ஒளி படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம போய் மீனத்துல இருக்க குரு தனுஷ பாப்பாருன்னா ஒத்துக்க மாட்டாங்க, நமக்கு அவங்க ஒத்துக்காட்டி போறாங்க, அது நமக்கு கவலை இல்லை. நமக்கு பலன் வரணும். இப்படி எடுத்து பாத்தீங்கன்னா பலன் சரியா வரும். மற்ற கிரகங்களுக்கு ஏன் சொல்லலை அப்படின்னா, மற்ற கிரகங்கள் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, குரு தான் இப்ப எதுனாலும் குரு பலன் வந்துருச்சா அப்படிம்போம். ஒரு பலன் சொல்லும் போது நம்ம எதோ எடுத்து பாக்குறோம், டக்குன்னு அவசரமா சொல்லணும்னா குரு பயிற்சி வருதா, எப்ப குரு பயிற்சி வருது, குரு பார்வையில் இப்ப ஒருத்தர் கல்யாணம் ஆகல, ஒரு கடக லக்னம், திருமணத்துக்காக வெயிட் பண்றாரு, என்ன சொல்லலாம், ஒரு சார் அடுத்த வருஷம் சார் உறுதியா சொல்லலாம். ஏன் சொல்லலாம், அடுத்த வருஷம் குரு பயிற்சி வருது, கடகத்துக்கு வர்றாரு, அப்போ லக்னத்து மேல குரு வந்துடுறாரு, குரு 7 பாக்குறாரு, சோ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோச்சரத்தை வச்சுக்கிட்டே டக்குன்னு சொல்ல முடியும். அப்ப கடைசியில இருக்காரு அப்படிங்கிறப்போ குரு பார்வை எவ்வளவு தூரம் போகுங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது அந்த ராசிக்குள்ளதான் பாப்பாரு அப்படின்னு. இப்ப குரு இங்க 30 டிகிரியில 29 டிகிரியில இருக்காரு மீனத்துல அப்படின்னா, இந்த இடத்துல பார்வை விழும், இங்க விழுது அப்படின்றப்போ அப்ப இங்க வரல வர முடியும் தானே. சோ துலாம் வரையிலும் 7ஆம் பார்வை, துலாமுக்கு உள்ள ரொம்ப தூரத்துக்கு வர முடியும், துலாம்ல 29 வரையிலும் வர முடியும். ஆனா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அது எப்படி 7ஆம் பார்வைனா கண்ணியை மட்டும்தான் பார்ப்பாரு. நீங்க பலன் எடுக்கும்போது பாருங்க, வித்தியாசம் நன்றாக தெரியும். இந்த அமைப்புக்கு பலன் கண்டிப்பா பக்கத்திலேயே சேர்த்து எடுத்தீங்கன்னா தான் சரியா வரும். வாழ்க்கை முக்கியமான அந்த 2 ரகசியங்களை சொல்லிட்டேன். சந்திர அதியோகம் அப்படிங்கிற விஷயத்தையும், சந்திர அதியோகத்துக்கு அதாவது சந்திரன் பார்வைக்கு 2 விதமான பலன்கள் சொல்லுவாங்க. சந்திரன் பார்த்தா நல்லது, அது சந்திர அதியோகம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு சந்திரன் பார்த்தா அவங்க திருமண வாழ்க்கை சரியா இருக்காது அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க, ஏன்னு சொல்ல மாட்டாங்க. சந்திரன் 7ல் இருந்தால் திருமண வாழ்க்கை இப்படி சொல்லுவாங்க. எப்படின்னா 7ல சந்திரன் இருந்தால் திருமண வாழ்க்கை சரி இருக்காது. சரி இருக்காதுன்னு என்ன, குறைஞ்ச ஒரு சின்ன குழப்பமாவது இருக்கும், அல்லது ஒரு களங்கம் இருக்கும். அவங்க நல்ல சூழ்நிலை, நல்ல மனநிலை, நல்லவங்களா இருப்பாங்க. இருந்தாலும் தவறுதலாக கூட ஒரு சூழல்ல அவங்க மேல ஒரு பேச்சு வந்துடலாம், பழிச்சொல் விடலாம். அந்த சமுதாய பார்வையில சொல்லணும்னா பழிச்சொல், தவறு செய்யாமல் கூட வரலாம், ஆனா பழிச்சொல் வரும். அதுதான் சந்திரனுடைய பார்வை. இன்னொரு மாதிரி பார்ப்போமே, நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலையுமே சந்திரன் நின்றதற்கு 7ல் ஏதாவது கிரகம் இருந்தால், சந்திரன் நின்றதற்கு 7ல் ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க. அந்த கிரக காரக உறவு, உதாரணத்துக்கு நம்ம ராசிக்கு 7ல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இளைய சகோதரத்தினுடைய மன வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாவது இருக்கும். 7ல் புதன் இருந்தால், அதாவது சந்திரனுக்கு 7ல் புதன் இருந்தால் தாய் மாமனுடைய மன வாழ்க்கையில ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கும்,
அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சங்கடத்துக்கு காரணம் நம்ம சொல்லிட்டோம், சந்திர அதியோகம் தான். அதுக்கு காம யோகம்னு பேரு. காமவயப்பட்டதுனால பிரச்சனை வந்திருக்கலாம். அப்படி நினைச்சுக்கிட்டு இவர் அப்படி ஆளுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டும் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம். அப்போ இது ஒரு ரூல். பார்த்த உடனே ஓரளவுக்கு இல்ல, இது கரெக்டா இருக்கு, 100% கரெக்டா இருக்கும். நீங்க எல்லா ஜாதகத்திலையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனா 7ல் கிரகம் இருக்கணும். 7ல் இருக்கிற பாவகத்தை எடுத்துக்கிட்டு பலன் சொன்னீங்கன்னா சரியா வராது. அது ஏன் வராதுங்கிறதுக்கு, சந்திரன் ஒளி அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் இருந்தாதான் அந்த பொருள் மேல ஒளி பட்டு அந்த பொருள் தெரியும். ராசி கட்டம் அல்லது ராசி என்பது வெற்றிடம் தான். அப்ப சந்திர ஒளி போனாலும் அங்க பெருசா ஒன்றும் எதிரொலிச்சு வர்றதுக்கு எதுவும் இருக்காது. அதனால கிரகங்கள் மீது பார்வைப்படும் போதுதான் பலன் நிறைய கிடைக்கும். இது யாருக்காவது இருக்கு? நீங்க பார்த்த ஜாதகங்கள்ல சந்திரனுக்கு 7ல் கிரகம் இருந்து அந்த கிரக காரக உறவுனுடைய மன வாழ்க்கை நான் பார்த்த ஜாதகத்துல ஆமா சார் அப்படின்னா நீங்க சொல்லலாம். ஐயா, இது ஒரு நாள் வரைக்கும் அதை கவனிக்கல. இப்போ இனிமே நீங்க சொன்னது இது ஒரு பெரிய நல்ல ஒரு பாயிண்ட்ங்க ஐயா. இது ரொம்ப அற்புதமான ஒரு இது. சிவகுமாரையா சொல்லுங்கய்யா. ஐயா, அப்போ பௌர்ணமியில பிறந்தா கண்டிப்பா சூரியனும் சந்திரனும் நேர் எதிரெதிரே பாக்குமே ஐயா, அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்குங்களா ஐயா? சூப்பர் சார், அருமையான கேள்வி இது. இதை நானே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். விதின்னு ஒண்ணு இருந்தா அதுல விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கும்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். இந்த சந்திர அதியோகத்துக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அது என்னன்னா, சந்திர அதியோகம் வந்து பஞ்சபூத கிரகங்களான செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 5 பேருக்கும் தான் பொருந்தும். அதாவது சந்திர அதியோகம்னாவே ஒரு கோள் மீது ஒளி பட்டு அந்த கோள் இன்னும் பிரகாசமாகிறது தான் இல்லையா? இப்போ ஒரு பொருள் இருக்கு, அது மேல லைட் அடிச்சோம்னா அந்த பொருள் பளிச்சுன்னு தெரியும். ஆனா ஒரு பெரிய நெருப்பு கோலம் இருக்கு, அது முன்னாடியே ரொம்ப பிரகாசமா கண் கூசுற அளவுக்கு இருக்கு. அது மேல போய் நான் டார்ச் லைட் அடிச்சு பாக்குறேன் அல்லது பெரிய 1000 வாட்ஸ் பல்பு போடுறேன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது இன்னும் பளிச்சுன்னு தெரிய போகுதா? எந்த ஒரு மாற்றமும் கண்டிப்பா இருக்காது. அது மாதிரி சூரியனுக்கு வந்து சந்திர அதியோகம் இருக்காது. அதனால சந்திர அதியோகம்ன்றது சூரியனுக்கு விதிவிலக்கு. சந்திரனுக்கு சந்திர அதியோகம் கிடையாது. ஏன்னா அது ஒரு சந்தேகம் வந்துடும், சந்திரனுக்கு சந்திர அதியோகம் உண்டா சார்? சந்திரன் மீது சந்திரனே லைட் அடிச்சுக்க முடியுமா? முடியாது. அதுதான் மற்ற கிரகங்களுக்கு சந்திர அதியோகத்தை தரும். அதனால சந்திர அதியோகம் என்பது சந்திரனுக்கு இல்லை, சூரியனுக்கும் பொருந்தாது. மற்ற 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அப்படி பாக்குறப்போ நீங்க கேட்ட கேள்வியில இங்க என்ன வருது, சூரியனை பார்க்குமே அப்படின்னா சூரியனுக்கு இந்த சந்திர அதியோகம் என்ற யோகமும் கிடையாது. அதே நேரத்துல இந்த 7ஆம் பார்வையால கிடைக்கக்கூடிய களங்கம்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் இருக்க முடியாது. சூப்பர், ரொம்ப நன்றி. இந்த கேள்வி நீங்க கேட்டதுனாலதான் இதை சொல்ல முடியுது. தேங்க்யூ சார். நீங்க வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த வீடியோல என்ன பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டா போடுங்க. அது எனக்கு மட்டும் இல்ல, அது நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். வகுப்பை நிறைய செய்யுமா?